கருப்பு கோயில் தான் ஷூட் முடித்தோம். முடிச்சுட்டு அங்கே சாமி கும்பிட்டோம். பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் அங்கே கோயிலில் வேல் வச்சுருப்பாங்க. ஓகே, அப்போ ஒரு தூண் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆமாம், விளக்கு தூண். நான் கவனிக்கவே இல்லை. பார்த்தா அதில் ஒரு ஆகாச வீரன் ஒரு பேர் வச்சு ஆகாச வீரன் வம்சம் இருக்கு. ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க. எல்லாருமே எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் எனக்கே தெரியாது. நான் அந்த கோயிலுக்கு தூண்டி கருப்பர் கோயில் செம்ம வைபான கோயில், அது சூப்பராக இருக்கும். ஒரு 2-3 லட்சம் அம்பு வேலா இருக்கும் நேர்த்திக்கடன். அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சுருப்பாங்க. செம்ம வைபான கோயில். நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன். ஆனால் நான் அதை பார்க்கவே இல்லை. ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவீரன் சொல்லுவாங்கல்ல, அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேராக வச்சிருக்கேன். அப்போ டைட்டிலே ஆகாசவீரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா, அது வந்து எல்லாத்துலேயும் அந்த ஆகாசவீரன் இருக்கும். அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா நீங்கள் வச்சிங்கன்னு கூட்டிய கொண்ட காமிக்கிறாங்க. அந்த பில்லரில் ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு. எனக்கே சர்ப்ரைஸாக அப்புறம் சார்ட்டு சார் என்ன சார் இது அப்படிங்கிறது. ஆனால் நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பேரை தான் நான் எடுத்திருந்தேன். அதுவே வந்து செம்ம சர்ப்ரைஸ். அந்த ஆகாச வீரன் பில்லர் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல இந்த அகலத்துக்கு இருந்த பில்லர், இந்த அகலத்துக்கு இந்த பில்லரு. நாங்களுமே ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் கவனிக்கல. இந்த வாடி என் பொட்டல முட்டாய் சாங்கோட லீடு வந்து கடைசி நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே நைட்டு ஒரு 9 மணிக்கு என்னமோ எடுத்தோம். எத்தனை நைட்டு 9 மணிக்கு எடுத்தோம். முடிச்சுட்டு எல்லாரும் சாமி கும்பிட்டோம். எல்லாரும் சரி கோயிலெல்லாம் முடிஞ்சு நல்லபடியாக முடிஞ்சதுக்கு சாமி கும்பிட்டுருந்தோம். சாமி கும்பிட்டு அப்புறம் தான் பார்த்தா, அப்போ தான் டைரக்டர் தான் காமிச்சார். சார் பக்கத்தில் பாருங்கள் சார்னா அது ஆகாசவீரன். அது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது.